நமக்காக யுத்தம் செய்யவும். நம்முடைய சத்துருக்கள் யார் என்று நமக்கே தெரியாது, ஆனால் நம்மை படைத்தவர் சகலவற்றை அறிவார். ஆக அவர் எவ்விதமான நன்மையை நமக்கு தரப்போகிறாராம். வாசிக்கலாமா? சங்கீதம் 97:3. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அன்பானவர்கள், இன்று கூட இஸ்ரேல் நாட்டை சுற்றிலும் சத்துருக்கள் உண்டு. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு, அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இல்லற வாழ்வின் சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்கள் வியாபாரத்தின் பெருக்கத்தை, உங்கள் ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் தடை செய்யவும் அல்லது போராடி கொண்டிருக்கிறார்களோ அல்லது சத்துருக்களாக நின்று கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவான என்ன செய்ய அக்கினியினால் சுட்டரிக்க போகிறார். பகலில மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். எதுக்காக? தம் ஜனங்களுக்காக, எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்களுக்காக தான் இந்த பாதுகாப்பு. எகிப்து என்றாலே பாவத்தின் அடிமைத்தனம் என்று அர்த்தம். ஏன் இந்த வார்த்தை கேட்கிற அன்பர்களே, இன்று முதற்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவருடைய வார்த்தைக்கு உடன்பட்டு அவருடைய வசனத்தின்படி நடப்பீர்களானால் உங்களுக்கு பகலாகிலும் இரவுலாகிலும் உங்களை சேதப்படுத்தாது. பகலின் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாட கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாது இருப்பான்றபடி கர்த்தர் நம்மை சுற்றி அக்கினியா இருந்து காப்பார். ஆமென். சொல்லும் போதே உங்கள் மேல் தேவனுடைய அக்கினி கடந்து வருவது உண்மை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நம்பிக்கையோடு என்னை சேர்ந்து ஜெபிக்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன வகையில் சத்துரு செயல்படுகிறார் என்று உமக்கு தெரியும். மனித ரூபத்திலே, கனவுலே, சொப்பனத்திலே, ஏன் நேரடியாக, இப்படி பல வகையில மறைமுகமாக இன்றைக்கு பல கோணங்களில் சத்துருவான சுவிசேஷ பிரபலத்துக்கு விரோதமாய், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், உண்மை உத்தமாய் நிற்கிற தேவனா அபிஷேகப்பட்டவர்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே நிற்கிற அந்த சத்துருக்கெல்லாம் உங்களுடைய அக்கினியாகிய வார்த்தை, உங்களுடைய வல்லமை இப்போ சுட்டரித்து போடட்டாம்ப்பா. பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய வார்த்தையை நம்பி என்னோட ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதி. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்காக திருப்பல் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியை. God bless you.